குர்ஆன ரப்பியல் அலா. இந்த தஸ்பீஹ் யாரு செய்தா தெரியுமா? முதல்ல அதுக்கு ஒரு தஃசீர்ல பாத்தீங்கன்னா ஒரு வரலாறு எழுதியிருப்பாங்க. மாணவர்கள்ல அசுர பலம்ல ஒரு வானவர் இருக்கிறார், ஹவுகபாயில் அவருக்கு ரெண்டு பேருங்க, ஹவுகபாயில். அந்த ஹவுகபாயில் வானவர் இருக்காங்க, அவங்களுடைய ரெக்கை பொதுவாகவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மலக்குமார்கள் பறவை மாதிரி இருப்பாங்க. பறவைக்கு ரெக்கை இருக்குமா இல்லையா? அது மாதிரி ரெக்கை குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். உலி அஜியத்தின் மசனா ஒரு குலாச ஒரு எது ரெண்டு ரெக்கை உள்ள வானவர்கள், 3 ரெக்கை உள்ள வானவர்கள், 4 ரெக்கை உள்ள வானவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 600 ரெக்கைகள் இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை ரெக்கைகள் இருக்குமா? அதை விடவும் அல்லாஹ் அதிகப்படுத்துவாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2 ரெக்கையை விரிச்சிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்னாலே ஒரு கிழக்கு திசையை முட்டி நிற்கும், ஒரு ரெக்கை மேற்கு திசையை முட்டி நிற்கும். அதை பார்த்துதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு தான் ரசூலுல்லாஹ்வே மயங்கி ஊட்டிட்டாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான பாருங்க. அந்த ஹவுகபாயில்ங்கிற வானவர் இருக்கிறாங்கல்ல, அவருக்கு 18,000 ரெக்கைகள். 18,000 ரெக்கை. தஃசீர்ல எழுதியிருப்பாங்க. ஆயத்து சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, அல்லாஹ்வை துதிபாடுங்கள் என்ற ஆயத்தை தஃசீர் எடுத்து பாருங்க. ஹவுகபாயில்ங்கிற வானவர் 18,000 ரெக்கைகள். பொதுவாக ஒரு பறவை எடுத்துக்கங்க, ஒரு ரெக்கைக்கும் இன்னொரு ரெக்கைக்கும் இடையில பாருங்க ஒரு ஒரு கை அளவுதான் உடம்பு, ஒரு உள்ள 4 விரல் அளவுதான் கேட்கும். ஆனா அந்த வானவருடைய அகலம் எப்படின்னா, ஒரு ரெக்கைக்கும் இன்னொரு ரெக்கைக்கும் உள்ள கேப்பே 500 வருஷம் டிராவல் பண்ண. அவ்வளவு பிரம்மாண்டமான வானவர். அந்த வானவருக்கு மனசுல ஒரு எண்ணம் ஏற்படுது, அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் எங்க இருக்கு, அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப அந்த எண்ணத்தை அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டு சொன்னா, உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா, என்னுடைய ராஜாங்கத்தை நீங்க பார்க்கணும்னு எதுன்னு இருக்கா? நீங்க உலகத்துல எத்தனையோ சேட்டலைட் வந்துட்டு வானத்துல போகக்கூடிய எத்தனையோ வகையான இதெல்லாம் வந்துருச்சு. ஆனா இதுவரைக்கும் வானத்தையே நிறுத்தவே கிடையாது. இதுவரைக்கும் யாருமே என்ன செய்யவே கிடையாது. போன்கிட்டே இதுவரைக்கும் சந்திர மண்டலத்துல மட்டும்தான் இதுவரைக்கும் நுழைஞ்சிருக்காங்க தவிர, அதுக்கு மேல உள்ள சூரியன், அதுக்கு மேல உள்ள இதுவரைக்கும் யாரும் போனதே கிடையாது. முதல் வானமே எங்க இருக்குன்னு தெரியல. நீங்க பாருங்க, ஸ்லேட்ல நீங்க போனீங்கன்னா, நீங்க 1000 அடி கையில அவங்க பறக்க ஆரம்பிச்சு பாருங்க, மேலையும் வானம் தெரியும், கீழையும் வானம் தெரியும். ஸ்லேட்ல போனவங்களுக்கு தெரியும். பாத்துருக்கீங்களா? அப்ப முதல் வானம் இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அல்லாஹ் 7 வானம், அதுக்கு மேல எவ்வளவு பெரிய இடம், அதுக்கு மேல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு வானத்துக்கும் இன்னொரு வானத்துக்கும் இடையே 500 வருஷம் டிராவல் பண்ணணும். அப்படின்னா 7வது வானத்தை பிடிக்கிறதுக்கே 3500 வருஷம் ஆகும் டிராவல் பண்றதுக்கு. அதுக்கு மேல எவ்வளவு கேப் இருக்கு, அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய இடத்துக்கு எப்படி போக முடியும்? அவருக்கு ஒரு ஆசை, போயிடலாமா, எங்க இருக்குன்னு பாக்கலாமா. அல்லாஹ் சொன்னா அப்படி ஒரு என்ன இருக்கா, சரி உங்களுக்கு 18,000 ரெக்கைகள் இருக்கு, அதை டபுள் ஆக்கி தர்றேன், உங்களுக்கு 36,000 ஆக்கணும். இந்த டபுள் இன்ஜின் போட்டு அடிக்கிறான்லங்க ட்ரெயின்ல பாருங்க, டபுள் இன்ஜின் போட்டா ரொம்ப அதிக விரைவு வண்டிகள் சூப்பர் ஃபாஸ்ட் எல்லாம் பாருங்க டபுள் இன்ஜின் போட்டுருப்பான். ரொம்ப வேகமா போறதுக்காக உங்களுக்கு டபுள் ரெக்கை தர 18,000 36,000 ஆக்குறேன். நீங்க என்ன செய்யுங்க, முதல்ல ஒரு 20,000 வருஷம் என்ன செய்தார் பறந்து, 30,000 வருஷம் என்ன செய்தார் பறந்தாரு வானவெளிதான் தெரியும். அப்புறம் எல்லாம் சொன்னா, இந்த 36,000 டபுள் ஆக்கி 72,000 ஆக்கி தரேன், அதையும் டபுள் ஆக்கி தரேன். அதுக்கு பிறகு ஒரு 20,000 வருஷம் பழக்க பார்த்தாலும் வானமே தான் தெரியும். அப்பதான் எல்லாம் சொன்னா, நீங்கள் உலகம் அழிகிற வரைக்கும் நீங்க பறந்தாலும் கூட என்னுடைய சிம்மாசனத்தினுடைய தூணை கூட அவங்களால பார்க்க முடியும். அப்பதான் அந்த வானவர் சொன்னாராம், அந்தவா சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி, மேலான என் ஆண்டவன் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து துதிபாடிய அந்த தஸ்பீகத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஹவுகபாயில் சொன்ன அந்த தஸ்பீகை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் சுஜூதிலே நீங்கள் ஓதிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஓதனமா இல்லையாங்க? இன்னைக்கு ஓதனமா இல்லையா? சுப்ஹான இது யாருடைய சுஜூதிக்கும் உங்கள் சுஜூதிலே இந்த தஸ்பீகை சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி. சரி, அது ஒரு பக்கம். நீங்க பாருங்க, சுஜூத் முதல் சுஜூது செய்யறோம். முதல் சுஜூது செஞ்சுட்டு இடையில உட்கார்றோம்ல, 2 சுஜூதுக்கு இடையில ஒரு இருக்கிறோம்லங்க,
இருக்கும்போது அந்த அங்க என்ன தஸ்பீஹ் செய்யறோம்? ரப்பி கஃபிர்லி வரஹம்னி வஜ்புர்னி வர்ஃபானி வர்சுக்னி வஹ்தினி வாஃபினி வாஃபுனி. இப்படி ஒரு தஸ்பீஹ் நம்ம செய்யறோம். ஆனா நிறைய பேர் கோழி குத்துற மாதிரி உடனே கொத்திடுது. எஞ்சி உட்கார்ந்துட்டு உடனே போயிடுறது. அது பொம்பளை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தலையை தூக்கிட்டு உடனே அமைக்கிறது. ஒரு பரலையே அவங்க திருடிடுறாங்க. இடையில உட்கார்ந்து எதெல்லாம் சொல்லணும்? யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என் பாவத்தை மன்னிப்பாயாக, அது மாதிரி எனக்கு என்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவாயாக, எனக்கு இரணம் அளிப்பாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக, எனக்கு நேர்வழி காட்டுவான். 6 பாயிண்ட் அல்லாட கேட்கணும். இதுல அந்த இடை யுத்தத்துல நம்ம கேட்கக்கூடிய பாயிண்ட் எத்தனை? 6. இந்த 6 ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிட்டா, நோய்க்கு நிவாரணம் கிடைச்சிட்டு, நேர்வழி கிடைச்சி, காசு கிடைச்சிச்சு, பாவம் மன்னிப்படி கொடுத்து, உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்துச்சு. இந்த உலகத்துல என்ன இதை விட என்னங்க வேணும்? இந்த 6 வகையான அந்த துவா அந்த இடை இருக்கணும். சூழ்நாட்ட ஒரு வயசானவர் என்னைக்குமே சின்ன வயசுல அந்த ரெக்கார்ட் ஆகிற வயசு சின்ன வயசு. அந்த ஞாபக சக்தி வயசான பிறகு நமக்கு நிறைய என்ன அந்த சீக்கிரம் குரான் ஒழுங்கா ஓதாம முதியோர் கிளாஸ் சொல்லி சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அசலுக்கு எனக்கு வரவே மாட்டேங்குங்க அப்படின்றாங்க. ஆனா சின்ன சின்ன பிள்ளைங்க பாருங்க, 7 வயசுல குரான் முடிச்சவங்க இருக்கிறாங்க, 5 வயசுல குரான் முடிச்சவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப அது ஒரு இலகிய ஊர். உலகத்துல எதுவுமே இல்லாது சொன்ன உடனே ரெக்கார்ட் ஆகும். அந்த வயசுல ஒரு வயசான ஒரு சாப்பி சொன்னார், யார் சொல்லலாம் இவ்வளவு சூறாக்கள் எல்லாம் எனக்கு மனப்பாடம் முடியாது, ஒன்னே ஒண்ணு சொல்லித்தாங்க. ஆனா அந்த ஒண்ணுல குர்ஆனுடைய அத்தனை பாக்கியமும் அதுல வந்துடணும். என்ன சொல்றாரு? எனக்கு வயசாகி போச்சு, இனிமேல் ஒண்ணு மனப்பாடம் பண்ற அளவுக்கு என்னுடைய உடல் ஒத்துழைப்பு இருக்காது, ஆனா எனக்கு அந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஒரே ஒரு மந்திரம் சொல்லுங்க, அதுல குர்ஆனுடைய அத்தனை பாக்கியமும் அதுல வந்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப நான் சொன்னேன்ல தொழுகையில சுஜூது செய்து 2வது சுஜூதுக்கு இடையில இடையத்துல ஓதுறோம்லங்க, ரப்பிய கஃபிர்லி இது சொல்லி கொடுத்தாங்க கல்லாலி. இது ஓதுவா ரப்பிய கஃபிர்லி வஜ்புர்னி வர்ஃபானி வர்சுக்னி, நான் சொன்னேன்ல இது ஓதுங்க. சொன்னாரு என் வாழ்நாள்ல இது ஒரு நாளே என்ன செய்ய மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன், ஓத வேண்டும். ஒவ்வொரு சொன்னாங்க கல்லாலிக்கணும். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தூக்கி தருகிறார். தன்னுடைய கையை விரிச்சு எடுக்கிறாங்களா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அந்த மாதிரி தொழுகையில் இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியங்களை நம்ம உதாசீனப்படுத்திட்டு சீக்கிரம் தொழுகைக்கு போனதுக்காக வேண்டி ஷார்ட் தொழுகை அப்படி வந்தாலும். அப்ப அதுல எவ்வளவு முக்கியமான விஷயம். ஒரு மனு எல்லாம் கொடுக்குறான்பா, ஒரு இடத்துல கொடுக்குறான், அதெல்லாம் என்ன சரியா இருந்தா தான் அங்க ஓகே பண்றேன். ஏதாவது கரெக்ஷன் இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுறானா இல்லையா? இது தப்பு. ஒரு சின்ன கரெக்ஷன் கூட இவ்வளவு இதுனா அப்ப தொழுகையில எவ்வளவு கரெக்ஷன் நம்ம பார்க்கலாம். நம்ம ஓத வேண்டிய தஸ்பீகள், ஓத வேண்டிய இதுகள், நிறைய பேர் ஆமீன் சொல்றதுக்கு கூட ரொம்ப வாயில விட்டு ஊஞ்சும் போது திருப்பி சொல்லாம உட்கார்ந்து இருக்கிறார். ஆமீன்ங்கிறது எவ்வளவு பெரிய அருள்வாக்கு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? இந்த உலகத்துல இந்த உம்மத்துக்கு கிடைச்ச வரம். சொன்னாங்க, யூதர்களுக்கு நம்மீது ஒரு பொறாமை, வெள்ளிக்கிழமை நமக்கு கிடைத்து விட்டதே என்று அவர்களுக்கு பொறாமை. அவர்களுக்கு ஜமாத்தான தொழுகையை கிடைத்து விட்டு, உலகத்துல எந்த சமுதாயம் ஜமாத்தா பள்ளியாத்துல ஒரு இமாமு முன்னால் இருந்து தொழுதே கிடையாது. நீங்க எல்லாம் ஜமாத்தா தொழுதை பார்த்து யூதர்களுக்கு காட்டும். உங்களுக்கு ஆமீன் என்று உறவிலே கிடைத்ததுக்காக நினைச்சு அவர்களுக்கு காட்டும். ஆமீன் என்பது என்னது? நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள். அழைக்கணும். ஒரு சாமி துவா ஊத்தி பக்கத்துல வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எதுக்கு நாயகமே வெயிட் பண்றீங்க? அவர் துவா ஊத்திக்கிறாரு. இனி சுத்திமா அவர் முடிக்க வேண்டிய ஒரு வார்த்தையை கூட முடித்தால் உடனே பாஸ்டா போயிரும் அல்லாட்ட. ஒரு வார்த்தையை கூட அவர் முடிச்சாருன்னா பாஸ்டா அல்லாட்ட போயிரும். அவர் கடைசியில ஆமீன் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தின்னு சொல்லி முடிச்சாரு. சொன்னாங்க அட்ரஸ் கரெக்டா போட்டாரு, அல்லாட்ட துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு. ஆமீன்ங்கிற வார்த்தை எதுல சொல்லணும்? தொழுகைக்கு எவ்வளவு சூரத்துல் பாத்தியாவுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? துவா சூரான் பேர். சூரத்துல் பாத்தியாவுக்கு 20க்கும் மேற்பட்ட பேர் இருக்கு. மருந்து சூரான் இருக்கு, அதுக்கு நிறைய பேர் இருக்கிறது. தாய் சூரான் ஒரு பேர் இருக்கு, தாய் பூவான் ஒரு பேர் இருக்கு. அதுல துவாவுடைய சூரன். அதுல என்ன கேட்கிறோம்? அல்லாஹ் அல்ல எனக்கு நேர்வழியை காட்டு, நேர்வழியை காட்டுங்க. உலகத்துல எத்தனை பேர் குழப்பவாதிகள், நான் தான் நேர்வழி, நான் தான் நேர்வழி, நேர்வழி அவன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். கடையில போட்டு பாரு, நான் தான் சொர்க்கத்துக்கு போறேன், எங்க பக்கம் வாங்க. ஏன் ஒருத்தர் காதிகானி ஒருத்தர் நின்று சூழ்நிலை ஈது நபியும் இல்ல,
அதான் கரெக்ட் வாங்க எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்கானா இல்லையா? பாருங்க, அந்த துவால வளர்லாலின்னு சொன்னாலும் ஆமீன் சொல்லுங்க அல்லாட்ட. நீங்க சொல்ற ஆமீன் வழக்கமார்களும் அந்த நேரத்துல இருந்து ஆமீன் சொல்லி சொல்றாங்க. நேரம் கரெக்டா இருந்தா உங்க ஏற்றுக்கொள்ள புரியுது. ஆக நம்முடைய கொள்கையில் உள்ள ஒவ்வொரு தஸ்பீகளும் விலை மதிக்க முடியாத வைரங்கள், முத்துக்கள் என்பதை நாம் என்ன செய்து கொள்ள விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, சல்லாத் இப்னு கஸீர்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்க ரூஹு பிரியும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பேப்பர் வந்து கீழே விழுந்துச்சு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, நரக விடுதலை, சல்லாத் இப்னு கஸீர் அவர்களுக்கு நரகத்தில் இருந்து விடுதலை அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கு. அவங்க குடும்பத்திட்ட கேட்கப்பட்டுச்சு, இந்த சல்லாத் இப்னு கஸீர் அப்படி என்ன நன்மை செய்தார்? நரக விடுதலை என்பது அவரு சக்கராத்துல மூணு பிரிஞ்ச உடனே அல்லாஹ் எல்லாத்துக்கும் முன்னாலையில சஹாபாக்களுக்கு ரசூலுல்லா வாயால இவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி, அபூபக்கர் சொர்க்கவாசி, உமர் சொர்க்கவாசி, உஸ்மான் சொர்க்கவாசி எப்படி சொர்க்கத்தை சீட்டை விளம்பரம் பண்ணாங்க. சல்லாலி ஆதார் கார்டு விளம்பரம் பண்ண ஏதோ விளம்பராங்க, சொர்க்க கார்டு விளம்பரம் சல்லாலி சொல்லும். அது மாதிரி சில ஞானிகளுக்கு இறக்கிற நேரத்தில் அல்லாஹ் சில நல்ல பாக்கியத்தை கொடுத்தான். சில பேர்கள் மணந்தார், சில பேர்கள் ஜனாசா குளிப்பாட்டப்படும் போது அந்த இடமே சில பேர் நிக்கவே முடியாது, அவ்வளவு நாட்டமா இருக்கும். சில இடத்துல பாத்திருக்கீங்களா? சில பேர்கள் சில நல்லவர்களுடைய அடக்கத்துல பார்த்தா அந்த இடம் ஒளிமயமாக இருந்தது. எந்த அளவுன்னா அவருடைய மறைவிடமே யார் கண்ணிலே தெரியாத அளவுக்கு துணியை போட்டு மூடி இருப்பாங்க. ஜனாசா குளிப்பாட்டும் போது வெளியே மர்மஸ்தான் தெரியக்கூடாதுன்னு ஒரு வேட்டியை வச்சு மூடி இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி நல்லவர்களுக்கு சில ஒளி, சில பிரகாசங்கள் ஏற்பட்டு யாரும் அதை பார்க்காத அளவுக்கு சொல்லி எழுதுறாங்க. தண்ணியை ஊத்த தண்ணியே கீழே உலகில எங்க போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி எல்லாம் சில பேர்களுக்கு நடந்திருக்கிறது. சில பேர்களுக்கு சவுண்டே கேட்டிருக்கிறது. எப்படி கேட்டிருக்கிறது? நீங்க சொர்க்கத்துக்கு செல்வீர்களாக சோபனம் சப்தமே கேட்டிருக்கிறது. இந்த மாதிரி முடிவு நல்லா இருக்கு. அப்ப அவங்கள்ட்ட கேட்படுத்தி, இந்த சல்லாத் கஸீர் இவங்க பக்கத்துல நரக விடுதலைன்னு ஒரு சீட்டு வந்து கிடக்குது. இவர் என்ன அமல் செய்தாரு? நல்ல குறிச்சுக்கீங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அன்னைக்கு சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை அதிகமா செலவாக்க இந்த பெரியவங்க என்னைக்கு வாங்கலாம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி. ஒண்ணுல இருந்தாலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி என்கிற சலாத்தை வெள்ளிக்கிழமை 1000 தடவை செய்வாங்க. அல்லாஹ் என்ன பண்றீங்களா? சக்கராத்து இறந்த பிறகு இந்த ஒரு வாக்கியத்தினாலேயே அவர் நரக விடுதலைன்னு சொல்லி அவர்களுக்கு சீட்டு போடப்படும். இன்னையில இருந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இன்னைக்கு ஒரு 1,00,000 ரூபாய் தரும் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு காட்டு கிடப்பாங்க போய் கிடப்போம். இந்த அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி இந்த வார்த்தை நம்ம எல்லாத்துக்கும் மரணம் இருக்கா இல்லையா? உலகத்துல அது யாரா தப்ப முடியுமா? உலகத்துல அல்லாஹ்வை தவிர ரசூலுல்லாஹ்வே மரணிச்சுட்டாங்க. அப்ப எல்லாத்துக்கும் சொர்க்கம் கிடைக்கணும்னு சொன்னா உலகத்துலதான் நம்ம நரகமாக கஷ்டப்படுறோம். ஆனா நம்ம சொர்க்கம் கிடைக்கணும்னா ஸலவாத்தை கொண்டு நம்ம பாக்கியம் வரும். இதே இந்த சல்லாத் இப்னு கஸீருடைய வரலாறை எழுதிட்டு அல்லாமா ஏன்னா கௌரானி எழுதியிருப்பாங்க தன்னுடைய வாக்கியாத்து சாலிஹாத்தின் கிதாபுல. இவங்களுடைய தாயார் சல்லாத் இப்னு கஸீருடைய தாயார் இருக்காங்களே, அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க. இவங்க மகனே, எங்க வாப்பா முகம்மது ஒருவங்க இருந்தாங்க. அவங்க முன்னாலேயே சொன்னாங்க, மகளே நான் இறந்துட்டா என்னை குளிப்பாட்டும் பொழுது குளிப்பாட்டுற இடத்துல ஒரு பேப்பர் வந்து விடும். இவங்களுடைய உம்மாவுடைய வாப்பா சொன்னாங்க, ஒரு பச்சை பேப்பர் வந்து விடும். அந்த பேப்பரை என்னுடைய கபனிலேயே சுத்தி நீங்க அடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாப்பா சொல்லியிருந்தாங்க. அதன்படி எங்க வாப்பா இறந்தாங்க. ஜனாசா குளிப்பாட்டப்படும் போது ஒரு பேப்பர் வந்தது. அந்த பேப்பர்ல என்ன இப்ப ஒரு பச்சை பேப்பர், இதுல என்ன எழுதி தெரியுமா? முகம்மது அமல் செய்த, வணக்கம் செய்த, கட்டளின்படி அமல் செய்த இந்த முகம்மது அவர்களுக்கு நரகத்தில் இருந்து விடுதலைன்னு ஒரு பேப்பர் இருந்தது. அது அப்படியே நெஞ்சி பகுதியில வச்சு நாங்க கபன் பொருந்திட்டோம். அப்போ எங்க உம்மாட்ட கேட்டேன், உங்க வாப்பாவுக்கு இப்படி ஒரு பாக்கியம் எதனால கிடைச்சது அப்படின்னு போது 2 அமல் தான். ஒண்ணு யுதாவிமு ஸலாத், யுதாவிமு திக்ர், அல்லாஹ்வை திக்ர் செய்வார் அதிகமாக, அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வார். இந்த 2 தான் அப்படி ஒரு பாக்கியத்தை எங்க வாப்பாவுக்கு பெற்று தந்தது என்று என் தாயார் சொன்னார்கள் என்ற செய்தியை அல்லாமா கௌரானி தன்னுடைய கிதாபில் எழுதியிருப்பாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நல்லவர்களை நாம் திக்ர் செய்வது சொல்லுவாங்க. 2 ஆலிம்கள் ஒரு இடத்துல நின்று உரையாட்டிட்டு இருந்தாங்க. முலஃபருல் ஜஸ்ஸாஸ்ங்கிற ஆலிமும் நஸ்ருல் கர்ராத் 2 ஆலிமும் நைட் நேரத்துல 2 ஆலிம்கள்
மார்க்க விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க. அப்போ முஸஃபர் ஜஸ்ஸாஸ் சொன்னாங்க, அல்லாஹ்வ நஸ்ருல் கர்ராத்துக்கு ஆலிம் சொன்னாங்க, அல்லாஹ்வை நாம நினைக்கிறா இருந்தா முதல்ல அல்லாஹ் நம்மள நினைச்சிருக்கான், அதனாலதான் நாம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஆலிம் சொன்னாரு, அப்படி இல்ல, அப்படிதான் கிடையாது, நாம இன்னைக்கு நினைக்கிறோம்னா நம்மள அல்லாஹ் நினைச்சதுனால நாம நினைக்கல அப்படின்னு சொல்லி மாத்தமா சொன்னேன். இல்ல இல்ல, நாம இன்னைக்கு தொலை வந்திருக்கிறோம்னா நம்மளை பத்தி அல்லாஹ் நினைச்சிருக்கான், அதனாலதான் நம்ம தொலை வந்திருக்கிறோம். இதுதான் கரெக்ட். பிதிர் நபியே இப்ப ஹயாத்தாக இருந்தாலும் கூட இந்த கருத்து தான் சரி என்று சொல்லுவார் என்று சொன்னேன். அவர் சொன்னாரு, கொஞ்ச நேரத்துக்கு பக்கம் ஆகாயத்திலே பறந்தபடி பிதிர் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல வந்து சொன்னாங்க, உண்மை சொன்னார், யார் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறாரோ அவரை அல்லாஹ் திக்ர் செய்திருக்கிறான், அவரை அல்லாஹ் திக்ர் செய்ததனால்தான் இப்பொழுது அவர் அல்லாஹ்வை திக்ர் செய்திருக்கிறார். ஆக நம்ம சொல்லுவோமே இல்லையா, நான் நினைச்சிட்டு நீங்க வந்துட்டீங்க அப்படி சொல்ல முடியல, உங்களுக்கு பேசுறேன் நீங்க பேசிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா. இதே மாதிரி இன்னைக்கு நமக்கு நல்ல சிந்தனை வரணும்னா அல்லாஹ் நம்மை நினைக்கவே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உள்ளத்திலே நாம் இடம்பெற்று நம்முடைய வணக்கத்திலே அதிகமான திக்ர்களும் ஸலவாத்தை கொண்டு நாம் வாழ்வதற்குண்டான நசீபினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.